நாங்கள் மாற்ற අලුත් සමාජයක් අපි හදන්න ඕන. புதிய ஒரு சமூகத்தை நாங்கள் அமைக்க வேண்டும். අපේ රටේ සාමාන්‍යයෙන් තියෙන විදුරු උත්සව. நமது நாட்டிலே காணப்படுவது ஒவ்வொரு மதங்கள் ஒவ்வொரு இனங்கள் பிரித்து தழுவும் கலாச்சார நிகழ்வு. දෙමළ හින්දු ජනතාව තයි පොංගල් සමරනවා. தமிழ் இந்துக்கள் என்ன தைப்பொங்கல் நாங்கள் கொண்டாடுவோம். ඉස්ලාම් ජනතාව රාමසාන් සමරනවා. இஸ்லாமியர்கள் ராமசான் கொண்டாடுவார்கள். බෞද්ධ ජනතාව වෙසක් සමරනවා. பௌத்தர்கள் பெசாக் பண்டிகையை கொண்டாடுவார்கள். ක්‍රිස්තියානි ජනතාව නත්තල් සමරනවා. கத்தோலிக்கர்கள் என்ன கிறிஸ்துமஸை கொண்டாடுவார்கள். ඒක හොඳයි. அவை நல்ல හැබැයි අපි එකතු වෙලා සමරන්න එකක් ඕනේ නැද්ද? என்றாலும் நாங்கள் அனைவருமே ඒ නිසා අපි බලාපොරොත්තු වෙන මේ අවුරුද්දේ අගභාගයේ වෙනකොට அனைவரும் ஒன்று சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு கலாச்சார நிகழ்வை ஏற்படுத்துவது. සියලු ජනතාව එකතු කරපු ජාතික සංස්කෘතික වල අපවත්වනවා. இந்த வருட இறுதியிலே அனைத்து மக்களும் சேர்ந்து ஒரே ஒரு கலாச்சார நிகழ்வை நடத்துவதற்கு அந்த ஏற்பாட்டை செய்வதற்கு நாங்கள் අනන්‍ය සංස්කෘතිය அந்தந்த நபர்களுக்கு இருக்கும் தனித்துவமான கலாச்சாரங்கள் අනන්‍ය විලාසිතාවන් அந்தந்த இடத்துக்கு அல்லது மதங்களுக்கு தேவையான අනන්‍ය ආහාර உடையாளர்கள் சாப்பாடுகள் අනන්‍ය වූ සංගීතය அவர்களுக்கு உரித்தான சங்கீதம் ඒ ඔක්කොම එකතරට අපි කියනවා. அவை அனைத்தையுமே ஒரு இடத்தில் கொண்டு வந்து நாங்கள் சமர்ப்பிக்க வேண்டும், கொண்டாட வேண்டும். විශාලතම ජාතික සංස්කෘතික උළෙලක් පැවැත්වීමට අපි අපේක්ෂා කරනවා. மிக மிக விசாலமான மிக பெரிய ஒரு கலாச்சார நிகழ்வை ஏற்படுத்துவதற்கு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். අපේ දරුවෝ එකට ඒව රස විඳින්න ඕන. நமது பிள்ளைகள் அனைவருமே ஒன்றாக அவற்றை ரசிக்க வேண்டும். බෙදුණු උත්සවක සමරමු. நாங்கள் தனி எங்களுக்கு உரிய விழாக்களை கொண்டாடுவதோடு හැබැයි අපි එකතු වෙලා උත්සවත් හදමු. ஒன்று சேர்ந்தும் கொண்டாடக்கூடிய நிகழ்வுகளை நாங்கள் ඒක හොඳට අපි අවධානය යොමු කරලා තිබෙනවා. அது தொடர்பாகவும் நாங்கள் கவனம் செலுத்தியிருக்கிறோம். දැන් අපේ සමාජය යාපත් කරන්න ඕන. அதாவது இந்த சமூகத்தை சிறப்பான ஒரு சமூகமாக மாற்ற අනෙක් ආගමට ගරු කරන, ஏனைய மதங்களை மதிக்கும், අනෙකාගේ සංස්කෘතිය ගරු කරන, ஏனைய கலாச்சாரங்களை மதிக்கும், එකිනෙකා අතර සහෝදරත්වයේ සමගිය ගොඩනැගෙන රටක් අපට අවශ්‍යයි. ஒருவருக்கு ஒருவர் சமாதானமாக நல்லிணக்கமாக ஒற்றுமையாக இருக்கும் ஒரு சமூகம். ඒ නිසා අපි ආනන්ද එවැනි විශාල වෙනසක් ගන්නවා. அதற்காக நமது அரசாங்கம் பெரிய ஒரு பங்களிப்பை செய்கின்றது. ආයෙ ගැටුම් ඇති වෙන රටක් අපට ඕන. மீண்டும் ஒருமுறை யுத்தங்கள் முரண்பாடுகள் இல்லாத ஒரு நாடுகளுக்கு, ආයෙ යුද්ධ ඇති වෙන රටක් අපට ඕන. மீண்டும் யுத்தங்கள் இருக்கும் நாடுகளுக்கு தேவையில்லை. ඒ වෙලේ විශාල වැඩ කොටසක් කරන්න අපි බලාපොරොත්තු වෙනවා. அதற்காக அளப்பரிய சேவை செய்வதற்கு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ඒ විතරක් නෙවෙයි. அது மட்டுமல்ல, මේ රටේ ජනතාව විශාල බලාපොරොත්තුවක් තිබෙනවා. இந்த நாட்டு மக்களுடைய பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கு. මේ වංචාව දූෂණය නාස්තිය නතර කළ යුතුයි කියලා. இந்த ஊழல் மோசடி வீண்விரயத்தை நிப்பாட்ட வேண்டும் என்று ලංකාවේ පළමු වතාවට ආණ්ඩුවක් හැදලා තියෙනවා. இலங்கையிலே வரலாற்றிலே முதல் தடவையாக ஒரு அரசாங்கம் அமைத்து මහජනයාගේ මුදල් නාස්ති නොකරන, மக்களுடைய பணத்தை வீண்விரயம் செய்யாத, මහජනයාගේ මුදල් හොරකම් නොකරන ආණ්ඩුවක්. மக்கள் பணத்தை திருடாத ஒரு அரசாங்கம் அமைஞ்சிருக்கு. හැබැයි අපි එතනින් විතරක් නතර වෙන්නේ නැහැ. அதில் மட்டும் நாங்கள் நிப்பாட்ட மாட்டோம். මේ හොරකම් කරපු ඒවාට අපි නිසි දඬුවම් ලබා දෙන්න කටයුතු කරනවා. இந்த திருடியவர்களுக்கு எதிராக சட்டத்தை முன்னெடுக்கவும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். කරන්න ඕනේ. அதை செய்ய வேண்டுமா வேண்டாமா? කරන්න ඕනේ. ඒවට අපි කරන්න ඕනේ. கட்டாயம் நாங்கள் அதை செய்வோம். ඒ විතරක් නෙවෙයි. அது மட்டுமல்ல, අපි දන්නවා දැන් විශාල කණ්ඩායම් කලබල වෙලා තියෙනවා. அது மட்டுமல்ல, எங்களுக்கு தெரியும் இப்ப வேறு வேறு ஆட்கள் இப்ப குழப்பம் அடைந்திருக்கிறார்கள். පෞගේ ජනාධිපති සම්මේලනයේ கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே වේදිකා ගොඩක් තිබුණා. நிறைய மேடைகள் இருந்துச்சு, ஒவ்வொரு கட்சி අපේක්ෂක ගොඩක් හිටියා. நிறைய வேட்பாளர்கள் இருந்தார்கள். කහ පාට වේදිකා තිබුණා. மஞ்சள் நிறத்தில் இருந்துச்சு, කොළ පාට වේදිකා තිබුණා. பச்சை கலர்ல மேடைகள் இருந்துச்சு, උරාම් පාට වේදිකා තිබුණා. மண்ணிறத்துல மேடைகள் இருந்துச்சு. දැන් මොකද වෙන්නේ තිබෙන්නේ? இப்ப என்ன நடக்குது? ඒ බෙදලා හිටපු අය அவ்வாறு பிரிந்திருந்த நபர்கள் දැන් එකතු වෙන්න පටන් ගන්න තියෙනවා. ஒன்று சேர ஆரம்பித்திருக்கிறார்கள். මොකද විරුද්ධවද? எதற்காக? වංචා දූෂණය නතර කරන්නට විරුද්ධව. ஊழல் மோசடியை இல்லாமல் ஆக்குவதற்கு எதிராக அவர்கள், වංචනිකයන් දූෂිතයන් නීති ක්‍රියාත්මක කරන්නට විරුද්ධව. ஊழல் மோசடியாளர்களுக்கு சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு எதிராக அவர்கள், මේ රටේ නීතිය සහිත රටක් බවට පත් වෙනවට විරුද්ධව. இந்த நாட்டை சட்ட ரீதியாக சட்டத்தை மதிக்கும் நாடு வளர்வதற்கு எதிராக இருக்கின்றார்கள். අද අපි විශ්වාස විශ්වාසයක් තිබෙනවා. அவர்களுக்கு பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கு. උඩෝය නායක වෙන්නේ කියා ගන්න එකතුමාට மேல்மட்டத்திலே தலைவர்கள் என்று கூறுபவர்கள் ஒன்று சேர்ந்தாலும் ජනතාව එකතු වෙන්නේ නැහැ. மக்கள் அவர்களோடு ஒன்று சேர மாட்டார்கள். අපි ඊට ස්වල්ප මොහොතකට කලින් நாங்கள் சற்று முன் වෙල්වෙට්ටුවේ විශාල රැස්වීමක් තිබ්බා. கல்வெட்டுத்துறையில் பெரிய ஒரு கூட்டத்தை நடத்தினோம். දහස් ගණනක් පිරිස සහභාගී වෙලා
අපිට ශක්තිය ලබා දීලා තියෙනවා. ஆயிரக்கணக்கான நபர்கள் கலந்து கொண்டு எங்களுக்கு பெரிய சக்தியை வழங்கினார்கள். විතරක් එහෙමයි. இங்கும் அப்படித்தான். අපේ සහෝදරවරු, இந்த சோழர்கள், සහෝදරියෝ, சகோதரிகள், අම්මලා, தாய்மார்கள், තාත්තලා தந்தைமார்கள் මේක කරන්නේ ஏன் இவ்வாறு நாங்கள் ஒன்று கூடி இருக்கிறோம்? කුමක් වෙනුවෙන්ද? இதற்காக මේ ආරම්භ කරපු ගමන இந்த ஆரம்பித்த பயணத்தை ජයග්‍රහණය සඳහා මේ අපේක්ෂාව නිසා බලාපොරොත්තු වෙන්නේ. வெற்றி வரை கொண்டு செல்லும் அந்த எதிர்பார்ப்போடு தான் நாங்கள் இருக்கிறோம். එන්නේ அப்படித்தான் මේක අපි අතරමඟ අත්හරිනවද? நாங்கள் இடையிலே நிறுத்துவோமா? නෑ මතක තබා ගන්න. இல்லை. මේ ගමන මේ රට හදලා තමයි අපි ආපහු හැරිලවත් බලන්නේ. இந்த நாட்டை கட்டியெழுப்பதன் பின்பே இந்த நாட்டை நாங்கள் இந்த பயணத்தை திரும்பி பார்ப்போம். ඒ නිසා අපි ඔක්කොම එකතු වෙන්න ඕන කාලය ඇවිල්ලා තිබෙන්නේ. ஆகவே நாங்கள் அனைவருமே ஒன்று சேர வேண்டிய காலகட்டம் මේ இது. ගමන ආපහු වරවන්න දෙන්න බෑ. இந்த பயணத்தை திருப்புவதற்கு ஒருவருக்கும் இடமளிக்க கூடாது. ආපහු වරවන්න නම් සියලු ප්‍රයත්න අපි පලාද කරනවා. திருப்புவதற்காக எடுக்கும் எல்லா முயற்சிகளை நாங்கள் தோற்கடிப்போம். අපි ඔක්කොම එකතු වෙමු. நாங்கள் அனைவருமே ஒன்று சேருவோம். මේ රට වඩා පුද රටක් බවට පත් කරමු. இந்த நாட்டை சிறப்பான ஒரு நாடாக அமைப்போம். අපේ රටේ ජනතාවගේ ජීවිත මේකට වඩා හොඳ ජීවිතයක් බවට පත් කරමු. நமது நாட்டு மக்களுடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமைய நாங்கள் முயற்சி எடுப்போம். ගැටුම්කාරයෝ නැති රටක් හදමු. முரண்பாடுகள் இல்லாத ஒரு நாட்டை அமைப்போம். උඩ ඉන්න දේශපාලකයන් මහ පොළොවට බස්සමු. மேல் மட்டத்தில் இருக்கும் அரசியல்வாதிகளை நாங்கள் கீழே இறக்குவோம். ජනතාවත් එක්ක එකට ගැටලා වැඩ කරන නායකයෝ හදමු. மக்களுடன் மக்களாக இருக்கும் தலைவர்களை நாங்கள் அமைப்போம். ඒක තමයි අපේ රට දියුණු කරන්න තියෙන මාවත. அதுதான் நமது நாட்டை கட்டியிருப்பது. අන්න ඒ වෙනුවෙන් අපි හැමදේම එකතු වෙමු. ஆகவே அதற்காக நாங்கள் அனைவரும் ඒ වෙනුවෙන් අපි හැමදේම ඉස්සරහට දෙන්නම ආරාධනා කරනවා. ஆகவே அனைவருமே அந்த பயணத்திற்காக முன்வாருங்கள். විශේෂයෙන්ම අපි අද යාපනයේ සම්බන්ධීකරණ කමිටුව පැවැත්වුවා. விசேடமாக இந்த யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவை கூட்டினோம். තීන්දුව తీරන ගණනාවක් ගත්තා. பல முடிவுகளை அதில் எடுத்தோம். අපි අලුතින් නේද මේ පාස්පෝර්ට් නිකුත් කරන කාර්යාලයකට ඉක්මනින්ම පටන් ගන්න අපි තීරණය කරා. இந்த வட மாகாணத்திலே யாழ்ப்பாணத்திலே உங்களுடைய பாஸ்போர்ட் எடுக்கும் வசதி ஏற்படுத்தும் காரியாலயம் ஒன்று நாங்கள் ஒரு 2-3 கிழமைக்குள்ள அதை செய்ய முடியும் எதிர்பார்க்கிறேன். ඒ වගේම දුම්රිය වාහනයක් වැඩි කරා. அது போன்ற இந்த புகையிரத போக்குவரத்தை அதிகரித்திருக்கின்றோம். අතරේ ආරම්භ කරනවා නැවත තැපල් කූර්ති දුවන්න. இன்று இரவு மீண்டும் தபால் அந்த புகையிரத பயணம் ஆரம்பிக்கும். අතරේ ආරම්භ කරනවා. බස්සර ප්‍රමාණයක් අපි අලුත් වැඩි කරලා දෙන්න බලාපොරොත්තු වෙනවා. இன்னும் பல பஸ் வண்டிகளை பேருந்துகளை நாங்கள் திருத்தும் வேலைகளை ඒ ஆரம்பிச்சிருக்கிறோம். වගේම ග්‍රාමීය පාරවල් හදන්න මුදල් වෙන් කරන්න අපි அதே போன்று கிராமிய பாதைகள் புனரமைப்பதற்கு புதிதாக அமைப்பதற்கு நிதி ஒதுக்கீடு. ඉඩකඩ විසඳන්න අපි එකට දාගෙන பாணி பிரச்சனைகளை தீர்க்க நாங்கள் உடன்பாட்டிற்கு வந்திருக்கிறோம். පානීය ජල ව්‍යාපෘති නතර වෙලා තියෙනවා. ඒවා කඩිනම යන්නේ ඒවා කඩිනම් කරලා අවසන් කරන්න අපි තීන්දුව කරා. குடிநீர் திட்டங்கள் வேகமாக முன்னெடுத்து செல்லாத குறைபாடுகள் அவற்றை வேகப்படுத்துவதற்காக நாங்கள் ඒ முடிவெடுக்கிறோம். නිසා අපි තීන්දුව රැසක් කරන් තියෙනවා. ஆகவே பல்வேறு முடிவுகளை நாங்கள் எடுத்தோம். අපේ අර මොනවාද කියන්නේ நாங்கள் உங்களுக்கு சொல்ல மாட்டோம் මාස කිහිපයකින් අවුරුද්දකින් මේ ප්‍රශ්න ඔක්කොම විසඳයි කියලා. ஒரு சில மாதத்தில் அல்லது ஒரு வருடத்தில் இந்த அனைத்து பிரச்சனை தீர்ப்போம் என்று நாங்கள் கூறவில்லை. දශක ගණනාවක් ඇති කරපු ප්‍රශ්න பல தசாப்தங்களாக ஏற்படுத்திய பிரச்சனைகள். තෙල් ගේන්න සල්ලි නැතුව, எரிபொருள் இறக்குமதி செய்ய காசு இல்லாமல், ඖෂධ ගේන්න සල්ලி නැතුව, மருந்து இறக்குமதி செய்ய காசு இல்லாமல், ණය ගෙවා ගන්න කරු ඩොලර් නැතුව கடன் வழங்குவதற்கு டாலர் இல்லாமல், මේක අවුරුදු දෙකකට විතර කලින් කඩාවට්ට රටක්. 2-3 வருடங்களுக்கு முதல்ல எல்லாமே நெருக்கடியான நிலையில் இருந்தது. සත්‍යවරයෙන් පියවර අපි ஆகவே படிப்படியாக මේ நாங்கள் රට ගොඩනගනවා. இந்த நாட்டை கட்டியிருப்போம். අපේ දරුවන්ගේ පරම්පරාවට நமது பிள்ளைகளின் எதிர்கால பரம்பரையினர் ආපහු එවැනි ආර්ථික ව්‍යසනයක් ඇති වෙන්න අපි ඉඩ දෙන්නේ නැහැ. அவ்வாறான பொருளாதார நெருக்கடியோடு ஏற்படுவதற்கு நாங்கள் ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம். අන්න ඒ රටක් ගොඩනැගීමේ අපේක්ෂාවෙන් අපි වැඩ කරනවා. அவ்வாறான ஒரு அரசாங்கத்தை அமைப்பதற்காக நாங்கள் செயல்படுகிறோம். මා හිතනවා විශේෂම මා හිතනවා ප්‍රධාන වශයෙන් ගත්තොත් මේ උතුරේ ජනතාව நான் நினைக்கிறேன் பிரதானமாக இந்த வடமாகாண மக்கள் ඉතාම ඓතිහාසික තීන්දුවක් ගත්තා. மிகவும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த முடிவு எடுத்தீர்கள். තමන්ගේ දන්න නායකයෝ හිටියා. நீங்கள் அறிந்த தலைவர்கள் இருந்தார்கள். තමන්ගේ පැරණි පක්ෂ තිබ්බා. தமது பழைய கட்சிகள் இருந்துச்சு. වෙනම රටක් හදලා දෙන්න කියලා කෑ ගහපු අය හිටියා. தனியான ஒரு நாட்டை அமைத்து கொடுப்போம் என்று கூறியவர்கள் இருந்தார்கள். තමන්ගේ ඥාතීන් නියෝජනය කරපු පක්ෂ තිබ්බා. பல உற்றார் உறவினர்கள் அந்த கட்சிகளில் இருந்தார்கள். හැබැයි ඒ ඔක්කොම අත්හැරලා ஆனால் அவை அனைத்தையுமே நிராகரித்து விட்டார். ජාතික ජනබලවේගය අපි කෙරෙහි විශ්වාසය තිබ්බා. தேசிய மக்கள் சக்தி சார்பாக நீங்கள் நம்பினீர்கள். ඒක ඉතාමත් ඓතිහාසික තීන්දුවක්. அது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு முடிவு. අපි හිතනවා මේ තීන්දුව තමයි நாங்கள் நினைக்கிறோம் அந்த முடிவுதான் අපේ රට අලුත් දිශාවට හරවන තීන්දුවක් புதிய බවට ஒரு திருப்பு முனைக்கு கொண்டு போகிறது இந்த நாட்டை. එසා තමුනාසලා නිර්භීත තීන්දුවක් ගත්තා. ஆகவே நீங்கள் ஒரு துணிச்சலான முடிவு எடுத்தீர்கள். වෙනස් වෙන්න ඕන කියන තීන්දුවක් ගත්තා.
முடிவெடுத்தீர்கள். රට වෙනස් කර යුතු කියලා තීන්දුව நாட்டை ගත්තා. மாற்ற வேண்டும் என்ற முடிவெடுத்தீர்கள். ජාතිවාදය එපා කියලා තීන්දුව ගත්තා. மதவாதம் வேண்டாம் என்ற முடிவெடுத்தீர்கள். රට දෙදිලි කැඩිලි එපා කියලා තීන්දුව ගත්තා. பிரிய வேண்டாம் என்ற முடிவெடுத்தீர்கள். මේ රට හදන්න ඕන කියලා තීන්දුව ගත්තා. நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் என்ற முடிவெடுத்தார். දැන් අපිට තියෙන්නේ මොකද්ද? இப்போ இருப்பது என்ன? අපි ඔක්කොම එකතු වෙලා රට හදමු. நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து நாட்டை கட்டியெழுப்போம். ඒ සඳහා දේශපාලන අධිකාරිය அதற்கான அரசியல் தலைமைத்துவத்தை ආණ්ඩුවක අපි அரசாங்கம் என்ற அடிப்படையில் நாங்கள் උපරිම මැදිහත් කරනවා. உயர்ந்த பட்ச பங்களிப்பை வழங்க අපිට අවශ්‍ය හොඳ රටක් දකින්න. எங்களுக்கு தேவை சிறப்பான ஒரு நாட்டை காண்பது. අපේ දරුවන් වෙනුවෙන් හොඳ රටක් හදන්න. அது பிள்ளைகளுக்காக சிறப்பான நாட்டை அமைப்பது. ඒ වෙනුවෙන් අපි සියලු දෙනාම එකතු වෙමු. அதற்காக நாங்கள் அனைவரும் ஒன்று சேருவோம். නම් බොහොම ස්තුතියි හැම දිනාටම. உங்கள் அனைவருக்கும் நன்றி. ජය වේවා.